தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு காஸ்ட் சென்ட்ரிக்கா ஒரு எசோட்ரிக் நாலேஜ் உள்ள எர்டைட் அனலிஸ்ட்டுங்கிற செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்கிறேன். பக்காவாக தமிழக முதல்வர் இதை தெளிவாக புரிஞ்சிருக்காருங்கிறதே நான் உணர்றேன். இரா ராஜேந்திரன் என்னும் நான், கோவி செழியன் என்னும் நான். அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. 2 பேர் தான் நம்ம புதுசாக அதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். சேலம் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனையும் கோவி செழியனையும். மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும் யாருக்காக இதை பண்ணாருன்னு. என்னோட அனுமானம் நாம் தமிழர் சீமானுக்காக தான் பண்ணார். ஸ்டாலின் மிக ஸ்ரூடான பொலிட்டிஷியன், கலைஞரோட நுண்ணி அறிவுமிக்கவர். அப்போ அவர் சீமான் இதைத்தான் பண்ண போறாருங்கிறதும் அவருக்குள்ள ரேகைகளும் பேச்சுகளும் வந்து தெரியும் போது 2 பறையர்களை அமைச்சராக்குறாரு. விசிகாவுக்கான பதிலடியாக கொடுக்கணும்னா அவங்க கடலூர் பகுதியிலிருந்து வட தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்துருப்பாங்க. டெல்டாவில் இருந்து கொடுத்ததுனால மட்டுமே இது விசிகாவுக்கான வெற்றி இல்லைன்னு நம்ம பார்த்துட முடியும். விசிகாவுக்கு இதில் ரோல் இருக்கு. விசிகா இந்த இதை பண்ணும்போது ஹியூமிலிட்டி எஃபெக்ட் தான், அவங்க இதுக்காகவே நிற்கிறாங்க. அதை நம்ம ஏன் மறுத்து சொல்ல போறோம்? பட் ரியல் இஷ்யூ சீமான். கட்டத்தில் அரசியல் பிராமணர்கள்ட்ட இருந்தது, அப்புறம் முதலியார் நாயுடுகள்கிட்ட இருந்து, அப்புறம் முக்குலத்தோர் கொங்கு வேளாளர் வன்னியர்கிட்ட இருந்து, அடுத்த கட்ட அரசியல் அதிகாரம் இங்கே தான் வந்து ஆகணும். அதுல சீமான் தமிழ் தேசியம் பண்றதுனால அந்த அட்டவணை பிரிவு மக்கள் அருந்ததியர் வேறு பள்ளர் பறையர் வேறுன்னு பிரிச்சு பண்றாரு. சீமான் பண்ற ஒரு விஷயத்துக்காகவே ஒரு அமைச்சரை உள்ள கொண்டு வர்ற அளவுக்கு சீமானினுடைய அரசியல் வீரியமா இருக்கா, இல்ல திமுக அவர் ஒரு த்ரெட்டா பாக்குதா? பறையர் தேவேந்திரகுல வேளாளர் வந்து அடுத்த கட்ட அதிகாரம் நமக்கு வேணுங்கிறதுல அவங்க பெரிய அளவு சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா அதுல சான்ஸ் எடுக்க முடியாது. ஆயிடுவாங்க நான் சொல்ல வரல, சான்ஸ் எடுக்க முடியாது. சீமான் அதை குறி வச்சு வராரு. ஒண்ணுமில்லாத சீமான் தானே 8.2 வந்திருக்காரு. யாரால வந்தாரு? சீமானுக்கு 8.2 திமுக வேண்டாம்னா திமுக வேண்டாங்கிற மாற்றாட்டா வந்தது இல்ல. நீ தீண்டத்தகாதவன், நான் பார்க்க தகாதவன், நானே நிமிந்து நிற்கிறேன், நீ வா நிமிந்து நிப்போன்னு அவரு அட்டவணை பிரிவு சகோதரர்கள் கூப்பிடுறதுல தானே அவருக்கு அந்த ஓட்டு வருது. இந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கார். சார் வணக்கம். வணக்கம் ஜெயலானி. அமைச்சரவை மாற்றம் நடந்திருக்கு. 2 பேர் தான் நம்ம புதுசாக அதை கன்சிடர் பண்ணிக்க முடியும். சேலம் பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனையும் கோவி செழியனையும். இந்த அமைச்சரவை மாற்றத்தினுடைய பின்னணி என்னவா இருக்குன்னா, 2026 தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு பெரிய அமைச்சரவை மாற்றம் நடக்க வாய்ப்பில்லை. ஒரு சின்ன சேஞ்சஸ், அதாவது ஒரு துறை மாற்றங்கள் இருக்கலாமே ஒழிய இந்த அளவுக்கு வந்து ஒரு 3 பேரை வெளில அனுப்பிட்டு 4 பேரை உள்ள சேர்க்கிற மாதிரியான ஒன்றுக்கு திமுக தயாராகும் அப்படின்றது வந்து தோணலை. இந்த மாற்றத்தினுடைய பின்னணி என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு நடந்த அரசியல் நிகழ்வுகள் தான் காரணம். அதில் சேலத்தில் வன்னியர்களின் பெருந்தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார். 2021 விட 5% வாக்குகள் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள திமுகவுக்கு குறைவு, கொங்கு வேளாளர் பெல்ட்டுக்குள்ள அதிகம். அந்த சேஞ்சஸை வந்து ரொம்ப மைக்ரோவாக மு.க. ஸ்டாலின் பார்க்குறாரு. அதுவும் சேலம் பகுதிகளில் ராமதாஸே பலகீனப்பட்டு எடப்பாடி எமர்ஜ் ஆயிருக்காரு. வன்னியரின் பெருந்தலைவராட்ட ஐயா எடப்பாடி பழனிசாமி 10.5 எழும்பி நிற்கிறாரு. அப்போது அந்த பகுதியில் ஏற்கனவே பணமரத்துப்பட்டி ராஜேந்திரனை தவிர மற்ற எல்லாருமே தோற்று போனாங்க. ஸோ நாளைக்கு கூட பாமக அதிமுக அலைன்ஸ் வரலாம். ஏன்னா பாமகவுக்கு மட்டுமே அதிமுகவால் பலன் இருக்கும், காங்கிரஸ் சுத்தமாயிடும். விடுதலை சிறுத்தைகள் சைனட் சாப்பிட்ற மாதிரி. சீமான் ஏற்கனவே தண்ணீர் என்ன நினைத்து கை வச்சார், வெந்நீர் என்ன சுட்டுட்டுன்னு விக்கிரவாண்டியிலேருந்தே அவர் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு அவர் திமுக அதிமுக எதிராடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்போது இப்படி ஒரு ஈவென்ச்சுவாலிட்டி வந்ததுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு ஒரு வன்னியர் ஒருத்தர் அங்கே தேவை. செல்வ கணபதி பவர்ஃபுல்லாக இருக்கிறாருனாலும் கூட ஒரு அந்த பகுதியிலேருந்து ஒரு வன்னியரை மேலும் என்டர்டெயின் பண்ணதுக்கு அவசியங்கிறதுக்காக சரியான முடிவு. இதை நான் எலெக்ஷன் முடிஞ்சதுமே நான் சொல்லிட்டு இருந்தேன். பணமரத்துப்பட்டி ராஜேந்திரன் வரலாம், வன்னியர் அந்த பகுதியில் இருந்தாங்கிற நான் எல்லா பேட்டிகள்லையும் நாம் சொல்லிட்டு இருந்தது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கோவி செழியன் டெல்டாவிலேருந்து வந்திருக்கிறாரு. பறையர் சமூகத்தை சேர்ந்த அமைச்சராக இருக்கிறாரு. தேவேந்திரகுல வேளாளருக்கும் கூடுதல் பிரதிநிதித்துவம் கொடுத்துருக்காங்க. உறுதியாக நான் இதை சொல்கிறேன், இதுக்கு பலரும் கிளைம் பண்ணலாம். ஊடகத்தில் திருமாவளவன் தான்னு நினைப்பாங்க, டாக்டர் ஐயா கிளைம் பண்ணுறாரு. 100% மு.க. ஸ்டாலினுக்கு தெரியும் யாருக்காக இதை பண்ணாருன்னு. என்னோட அனுமானம் நாம் தமிழர் சீமானுக்காக தான் பண்ணார். ஏன்னா அருந்ததியர் உள்ஒதுக்கீடுங்கிறது வந்து கலைஞர் பண்ணது மிக நியாயமான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு உள்ஒதுக்கீடு வந்து இல்லைன்னா அந்த சமுதாயம் வந்து பாதிக்கப்பட்டிருங்கிறது தான் என்னோட பார்வை. என் பார்வையில் நான் என்றைக்குமே ஒரே சீராக இருப்பேன். கலைஞர் மறைஞ்சதும் அந்த முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவம் பெறக்கூடிய அளவுக்கு கலைஞர் கொடுக்கலன்னா போலீஸ்லலாம் முஸ்லீம் வந்திருக்க மாட்டாங்க, அது பாராட்டத்தக்கதுன்னு சொன்னேன்.
என்னோட ஜாதி போன்ற சதவீதம் பாதிக்கப்பட்டாலும் கூட எம்பிசின்னு பிரித்து வன்னியர், பிரமலைக்கள்ளர், மறவர், வண்ணார், நாவிதர், குயவர், போயர், ஒட்டர், வேட்டுவ கவுண்டர், ஊராளி கவுண்டர், தொட்டிய நாயக்கர், மருத்துவர், மங்களா, இவங்களுக்கெல்லாம் குறும்ப கவுண்டர், இவங்களுக்கெல்லாம் வந்து வேட்டுவ கவுண்டர், இவங்களுக்கெல்லாம் ஒரு எம்பிசின்னு கொடுத்ததை நான் வரவேற்றேன். அதே மாதிரி இதையும் நான் வரவேற்க தான் செய்தேன். ஏன்னா ஒரு அரசியல் பார்வையில் என்னோட கருத்து அதாக இருந்தது. ஆனால் நாம் தமிழர் சீமான் அதோட 2006 அதோட உள்ள ரியாக்ஷனில் திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் 4 மே அருந்ததியில் வரும்போது பறையருக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் ஒன்றும் இல்லைங்கிறத டாக்டர் கிருஷ்ணசாமி அதை இஷ்யூவாக டாக்குறாரு. அவர் அருந்ததி இடஒதுக்கீடை எடப்பாடி ஆதரிச்சாருங்கிறதுக்காக ஜெயலலிதா ஏற்றது நீங்கள் எப்படி ஆதரிக்கலான்னு கூட்டணியை விட்டு வெளியேறிட்டார். எடப்பாடியை அடிச்சிட்டாரு. உங்களுக்கு அருந்ததியர் ஓட்டு தான் வேணுமா, பறையர் தேவேந்திரகுல வேளாளர் ஓட்டு வேண்டாமான்னு தேவேந்திரகுல வேளாளர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். அவர் இல்லைன்னா தென்காசியில் எடப்பாடிக்கு டெபாசிட் கிடச்சிருக்காரு. அவர் வெளியேறிட்டார். அவர் இதை பெரிய ஹைலைட் பண்ணுறாரு. நாச்சியாள் சுகந்தி, எரிமலை ராமச்சந்திரன், தென் ஏர்போர்ட் மூர்த்தி நண்பர், ஊடகத்திலலாம் வந்து பாப்புலராக இருக்கார் இல்லையா ஏர்போர்ட் மூர்த்தி, அவர் சேக்கு தமிழரசன், மூத்த ஒரு புரோட்டான் ஸ்பீக்கராக கூட இருந்தார். அவர் சேக்கு தமிழரசன், டாக்டர் கிருஷ்ணசாமி, இப்படி பறையர் அண்ட் தேவேந்திரகுல வேளாளர் இன்டலெக்சுவல்ஸ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக இது சம்பந்தமாக கருத்தரங்கு இதற்கான எதிர்வினையை ஆற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் இது சீமான் டெல்டாவில் உள்ள ஒரு கூட்டத்தில் டெல்டாவில் அவர் பேசிய செந்துரைன்னு நினைக்கிறேன், செந்துரை கூட்டத்தில் அவர் ஏன் மக்களுக்கு இடஒதுக்கீட்டை எடுத்து எப்படி 3.7 கொடுப்பாப்புல, யாருக்கும் கொடுக்கக்கூடாது நான் சொல்லலை, நீங்கள் கொடுந்தா 10% ஓப்பன் காம்படிஷன்லேருந்து கொடுத்த மாதிரி அங்கேருந்து எடுத்து கொடுத்துருக்கணும், ஏன் பல்லர் பறையருக்குள்ளதை எடுத்து நீ எப்படி கொடுக்கலாம், அது எப்படி நியாயம்னு அந்த திருவள்ளூர் யூனிவர்சிட்டி ரெக்ரூட்மெண்ட் ப்ரொஃபஸர் இதில் பல்லர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பறையர்களுக்கும் பாதிப்புங்கிறத அவர் பேசினார். இந்த சூழ்நிலை தான் திருமாவளவனும் இதை திசை திருப்பதுக்கு தான் ஆதவ் அர்ஜுனா வச்சு 100% ஐ பிலீவ் இட் ஃபுல்லி, நான் முழுமையாக நம்புகிறேன். இதை திசை திருப்பதுக்கு தான் திருமாவளவன் வந்து ஆதவ அர்ஜுனா வச்சு வேறு அதெல்லாம் பண்ணார். சீமானும் அதை புரிஞ்சுக்கிட்டு மது ஒழிப்புன்னு சொல்லும்போது நீங்கள் எப்படி அதிமுகவை கூப்பிடலாம், மதவாத எதிர்ப்பு கூடாதான், ஆனால் மதுவாத எதிர்ப்பு மட்டும் அங்கே அலோவ்டா, எப்படி எடப்பாடியை கூப்பிடலான்னு சீமான் அடித்தார். எடப்பாடி மதுவெல்லாம் பண்ணவர் தானே, அவரையும் அடித்தார். அப்போ இந்த அருந்ததி இடஒதுக்கீடில் கொடுத்தது கலைஞர், அதை வரவேற்கிறது எடப்பாடி. ஆதரவு திமுகவுக்கு தான் கிடைக்கும், திமுக சைடு தான் கன்சால்டேட் ஆகும்னு நான் கருதுகிறேன். அது மேலும் சீமான் இந்த இஷ்யூவை எடுத்து பண்ணுறதும் ஸ்டாலின் நகர்வும் அருந்ததியர் ஓட்டு திமுக சைடு தான் கன்சால்டேட் வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி பிறமொழியாளர் ஓட்டும் சீமானுக்கு அரசியலால் ஸ்டாலின் பக்கம் கூடுதலாட்டு கன்சால்டேட் ஆகிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் சீமானுக்கு கிறிஸ்தவ முஸ்லீம் ஓட்டு மேலே நம்பிக்கை இல்லை. ரொம்ப அதில் முஸ்லீம் சிறை கைதிகள் விடுதலை இருந்தனாலும் சரி, சாத்தானின் பிள்ளைகள்னாலும் சரி, நிறைய அவர் முன்னெடுத்தாலும் கூட ஓட்டுகள் வரலை. அது வந்து திமுக காங்கிரஸ் அணிக்கு தான் போயிட்டுருக்குது. இந்த தேவேந்திரகுல வேளாளர் பறையர் ஓட்டில் சீமான் வந்து ரொம்ப ஹெவியாக களமாடுறாரு. இந்த அருந்ததி உள்ளொதுக்கீடை கடுமையாக எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரே அரசியல் கட்சி தலைவராட்டு சீமான் தான் இருக்கிறாரு. இது தவிர ஒன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதானே அடிக்க சொன்னேன், பொது தொகுதியில் ஆதித்தமிழர்கள், பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர்கள், இன்றைக்கி இசைக்கராஜான்னு என் தம்பி தான் அவர் தொடர்பாக பல்லர்களே பாண்டியர்கள்னு சீமான் பேசுனது அது வேற பரபரப்பாயிட்டு இருக்குது. ஸோ இந்த அரசியல் வந்து அடுத்த கட்ட அரசியல் அதிகாரம் இல்லாத பறையர்களையும் தேவேந்திரகுல வேளாளர்களையும் சீமான் குறி வச்சு தன்னோட காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு. சீமானு தெரியும் உங்களுக்கு, போல்டாக எதையும் பேசக்கூடிய ஆள். எங்கள் அண்ணன் சிவாஜி, இன்னைக்கு அண்ணன் சிவாஜி நினைவு நாள், எங்கள் அண்ணன் சிவாஜிக்கு சில இருக்குது, ஜெயலலிதாவுக்கு என்ன பொறுக்க இல்லையா, அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு எதுக்கு 1.5 ஏக்கரில் கடற்கரையில் நினைவிடன்னு பேசுகிறார். சரியா தப்பா ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இருக்குது எல்லாம் வேற. அவர் இந்த கருத்தை வாங்கி அடிக்கக்கூடிய ஆள். அதே மாதிரி இந்த இதுலையும் வந்து எப்படி நீ வந்து ஏன் மக்களுக்குள்ளதை எடுத்து கொடுப்பாங்கிறதெல்லாம் ஸ்ட்ராங்காக பேசுகிறாருன்னா இதைத்தான் பேச போகிறார் 1.5 வருஷத்தில். அருந்ததியர் உள்ஒதுக்கீடை தான் திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறதுக்கு தமிழ் தேசியங்கிற இதில் சீமான் இதை முன்னெடுத்து தான் அரசியல் பண்ண போகிறாரு. ஸ்டாலின் மிக ஷ்ரூடான பொலிட்டிஷியன்,
கலைஞரோட நுண்ணி அறிவுமிக்கவர். அப்போ அவர் சீமான் இதைத்தான் பண்ண போறாருங்கிறதும் அவருக்குள்ள ரேகைகளும் பேச்சுகளும் வந்து தெரியும் போது இதை நம்ம வந்து இதில் நமக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது. நம்ம அசிரத்திரியா இருந்து கவனக்குறைவாக இருந்தால் பாதிப்பு வந்துடும். ஸோ 2 பறையர்களை அமைச்சராக்குறாரு. நீங்கள் திருமாவளவனுக்கு ஆக்குனா கடலூரில் இருந்து ஆக்கியிருக்கணும். அவர் டெல்டாவில் இருந்து ஆக்குறாரு. டெல்டாவில் ப்ரொஃபஸர் ஹுமாயூன் அண்டு நாகப்பட்டினம் அவங்க கேண்டிடேட்டு நாம் தமிழர் இந்த பேர் என்ன காளியம்மாள் இவங்க, தென் திருச்சி கேண்டிடேட்டு இவங்கெல்லாம் வந்து நல்ல ஓட்டு அந்த பகுதிக்குள்ளே எடுக்கிறாங்க. தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் இங்கெல்லாம் கார்த்திகா இந்த 3 டெல்டாக்குள்ளே வந்து நல்ல ஓட்டு எடுக்கிறாங்க. நல்ல ஓட்டு எடுக்க காரணம் பரையர் சமூகமும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் டெல்டாவில் தான் முக்கியமாக நாம் தமிழரை பேக் பண்ணுறாங்க. அப்போ இந்த இஷ்யூவை எடுத்து நாம் தமிழர் வரும்போது இது பாதிச்சிடணும்னு சொல்லும்போது ஸ்டாலின் மிக நேர்த்தியாக இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாரு. திறமையான கோவி செழியனுக்கு ஸ்டாலின் இதை கொடுத்ததுக்கு முதல்வருக்கு பாராட்டுக்கள். திறமையான சகோதரர் கோவி செழியனுக்கு மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ ஒரு கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது. இப்போ எல்லாருமே கிளைம் பண்ணுறது வந்து பட்டியல் சமூகத்தினருக்கான பிரதிநிதித்துவத்தை திமுக கொடுக்கணும். இவங்க எந்த அளவுக்கு போகிறாங்கன்னா துணை முதலமைச்சர் அப்படிங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அப்படியான ஒரு இடத்துக்கு வந்து உயர்கல்வித்துறை மாதிரியான ஒரு ஹை ப்ரொஃபைல் போர்ட்ஃபோலியோவை கொடுத்து தான் வந்து இதை சரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் திமுக கூட்டணிக்குள்ளேருந்து விசிகாக்குள்ளேருந்து வர கிளைமாக இருக்குது, பொதுவெளியில் இருக்கிற கிளைமாவும் இருக்குது. நீங்கள் சொல்கிறீங்க ஒரு விசிகாவுக்கான பதிலடியாக கொடுக்கணும்னா அவங்க கடலூர் பகுதியிலேருந்து வட தமிழ்நாட்டிலேருந்து கொடுத்துருப்பாங்க. டெல்டாவில் இருந்து கொடுத்ததுனால மட்டுமே இது விசிகாவுக்கான வெற்றி இல்லைன்னு நம்ம பார்த்துட முடியுமா? விசிகாவுக்கு இதில் ரோல் இருக்குது. விசிகா இந்த இதை பண்ணும்போது ஹியூமிலிட்டி எஃபெக்ட் தான் அவங்க இதுக்காகவே நிற்கிறாங்க. அதை நம்ம ஏன் மறுத்து சொல்ல போகிறோம்? பட் ரியல் இஷ்யூ சீமான், மெயின் இஷ்யூ சீமான், அதுதான் அவர் தான் மெட்டீரியல் இஷ்யூ. அதில் அதிகாரத்திலையும் அரசியல் முக்கியத்துவத்திலும் அருந்ததிகள் மேலே ஏறி போயிட்டு இருக்காங்க. அவங்க ரெட்டலையை கிழிச்சு போட்ட பிறகு 3 ராஜ்சபா வந்துட்டாங்க. இன்னொரு ராஜ்சபா மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்குது. 4 ராஜ்சபா ஒரு அட்டவணை பிரிவு சமுதாயம் வந்து தெளிவாக வந்துட்டாங்க. அட்டவணை பிரிவு சமுதாயத்துக்கெல்லாம் ராஜ்சபானாலே கொடுக்கறதுக்கே யோசிப்பாங்க, ஒரு தடவைக்கு 3 தடவை. அப்படி இருக்கிற சூழ்நிலை ஒரு அட்டவணை பிரிவு சதவீதமான அருந்ததியர் சமூக சகோதரர்கள் வந்து டக்குன்னு 4 ராஜ்சபா வந்துட்டாப்புல. 2வது முறையாக முருகன் அமைச்சராக இருக்கிறாரு. அதுவும் பவர்ஃபுல் மினிஸ்டராக இருக்கிறாரு. MOS அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபிஷரிஸு அண்ட் IB இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் இங்குள்ள அத்தனை தொலைக்காட்சிகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. அத்தனை தொலைக்காட்சிகளும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறாரு. அப்போ இங்கே இல்லை, இந்தியா ஃபுல்லாக. ஸோ ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டராக ஒரு அருந்ததியர் வந்துட்டார்னு சொல்லும்போது அந்த அட்டவணை பிரிவில் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கு பார்வை அதில் வந்து வேறுபடுது. மேலும் அவங்க அதிகார மட்டத்தில் ரொட்டேஷன் சிஸ்டத்தில் ப்ரொமோஷனில் அவங்க மேலே வந்துட்டு இருக்கிறாங்க. அது பறையர்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும் பாதிப்பு இருக்குது. அந்த பாதிப்பை சீமான் ஒரு அரசியல் சக்தியாட்டு 8% எடுத்தவர் அடுத்த கட்ட அரசியல் பாய்ச்சல் வந்து கட்டத்தில் அரசியல் பிராமணர்கள்ட்ட இருந்தது, அப்புறம் முதலியார் நாயுடுகள்கிட்ட இருந்து, அப்புறம் முக்குலத்தோர் கொங்கு வேளாளர் வன்னியர்கிட்ட இருந்து அடுத்த கட்ட அரசியல் அதிகாரம் இங்கே தான் வந்து ஆகணும். அதில் சீமான் தமிழ் தேசியம் பண்ணுறதுனால அந்த அட்டவணை பிரிவு மக்கள் அருந்ததியர் வேறு பல்லர் பறையர் வேறுன்னு பிரித்து பண்ணுறாரு. ஸோ இதுக்கு வந்து அவர் சீமா நியாயமாக பண்ணுறாரா, அவர் பண்ணுறதுல சரியா தப்பானெல்லாம் இன்னொரு அரசியல் கட்சி பார்க்க முடியாது. அவர் பண்ணுறதுல பறையர்களும் தேவேந்திரகுல வேளாளர்களும் சீமான் பின்னாடி போனால் என்ன ஆகுங்கிறது தான் திமுகவுக்கு கவலை. அதில் திருமாவளவன் திமுகவோட தான் கூட்டணியில் இருப்பார், எந்த சந்தேகமும் இல்லை. அதே மாதிரி அருந்ததியர் உள்ஒதுக்கீடை வரவேற்ற அதிமுக கூட ஈவன் அதர்வைஸ் போனாலும் சைனைட் சாப்பிட்ற மாதிரி இது போனாலும் இஷ்யூ எடுக்க முடியாது. அப்போ இந்த கட்டத்துக்குள்ள அவங்களுக்கு டைல்யூட் பண்ண வேண்டியது சீமானுக்கு ப்ரோ பறையர் ப்ரோ தேவேந்திரகுல வேளாளர் அவுட்ரீச் தான். இதான் உண்மை. இது மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வரல, நாம இதை சொல்றோம். இன்னும் சொல்ல போனா ஸ்டாலின் அதை குய்வைவா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு தான் பண்றதா நான் பார்க்குறேன். திமுக இது வரைக்கும் வெளிப்படையாக திமுகவினுடைய மேல்மட்ட தலைவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு பதில் சொன்னதோ இல்லை அவங்களுக்கான எதிர் அரசியலை முன்னெடுத்ததோ இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறதுபடி பார்த்தா சீமானுடைய ஒரு நகர்வுக்கு செக் வைக்கிறதுக்காக, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்காக பணப்பருத்திப்பட்டி ராஜேந்திரன் அப்படிங்கிற அந்த நகர்வை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சீமான் பண்ணுற ஒரு விஷயத்துக்காகவே ஒரு அமைச்சரை உள்ளே கொண்டு வர அளவுக்கு சீமானினுடைய அரசியல் வீரியமாக இருக்கா, இல்லை திமுக அவர் ஒரு த்ரெட்டாக பார்க்குதா? சான்ஸ் எடுக்க முடியாது. அதுதான் இங்கே மேட்ரு. இமானுவேல் சேகரன் மாவட்டம்னு டாக்டர் ராமதாஸ் சொன்னதுமே ஜான் பாண்டியன் 2வது வந்தார். இரும்புரை குணசேகரன் அங்கே
மிக கணிசமான வாக்கு எடுத்தார். ஸோ இந்த வாக்குகள் வந்து நம்ம கட்சியை தான் பாதிக்கும், எந்த ஒரு புதிய சக்தி புதிய வாக்காளர் கொண்டு போனாலும். இப்போ திமுக வெற்றிக்கு முக்கியமாக இருக்கிறது பறையர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும். கிறிஸ்டின் முஸ்லிம்ஸை சீமான் முயற்சி பண்ணி பார்த்தாரு, அதுக்கு ஸ்டாலின் கொஞ்சம் கூட அசரல்ல. இவர் மனோ தங்கராஜை கூட மந்திரி சபையிலிருந்து பிரராக்கட்டியத்தை சீஃப் மினிஸ்டர் எடுத்துட்டாருன்னா அங்கே உங்களுக்கு கிள்ளியூர், விளவங்கோடு, பத்மநாபுரம் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்னா யாரை விட்டாலும் ஜெயிக்கும். 60-65% ஓட்டு வரும். மனோ தங்கராஜ் இல்லை, யாரை விட்டால் விஜயதரணியே ஜெயித்தாங்க. இப்போ தாரையை கட்பட்டு ஜெயித்திருக்காங்க. உங்களுக்கு ஜாதி எல்லாம் கிடையாது. இந்த நாடார்கள் எதிர்ப்பாங்க, இந்த நாடார் வந்துடக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது, தாழ்நிலை நாடார் ஜாதி ஏறிடக்கூடாதுன்னு மட்டும் நினைப்பாங்க. அதனால இந்துக்கள் அல்லாத பிற மதத்தினர்களும் எதிர்ப்பாங்க, நாடார் அல்லாத பிற ஜாதிகளும் ஒரு சில RSSல உள்ளவங்களை தவிர மற்றவங்களும் எதிர்த்துருவாங்க. யாரை போட்டாலும் அங்கே 3 சீட்டும் அங்கே ஜெயிக்கும். எதிரோ ஜெயித்துட்டு தான் இருக்குது. இவர் வந்து தான் ஜெயித்தாருங்கிறதும் அவர் சொல்றதும் அது உண்மை இல்லை. அது ஸ்டாலினுக்கும் தெரியும். அதனால ஜோசப் விஜய்க்காக ஸ்டாலின் அச்சப்படுறாரு, கிறிஸ்டின் ஓட்டுனாங்க அந்த சொன்னவங்களும் இல்லப்பா அதெல்லாம் ஒரு புண்ணாக்கும் கிடையாதுன்னு ஸ்டாலின் தெள்ள தெளிவா அதை காட்டிட்டாரு. இந்த இடத்துக்குள்ள ஊதி தள்ளிட்டாரு. அந்த ஜோசப் விஜயை வச்சு கிறிஸ்டின் ஓட்டாங்க பேருன்னு, கிறிஸ்டின்ஸ் எப்படி ஓட்டு போடுவாங்கன்னே தெரியாம பேசக்கூடியவங்களெல்லாம் ஸ்டாலின் அடிச்சுட்டாரு. இன்னும் சொல்ல போனா ஜோசப் விஜய் படம் ஓடுறதுக்கு தான் பீஸ்ட் படத்தை முஸ்லீம் சகோதரர்கள் எழுத்தாங்கக்காக லெட்டர் பேட் கட்சி, ரெஜிஸ்டர் பண்ணாத கட்சியை வச்சுக்கிட்டு CAAக்கு எதிராக ஒரு அறிக்கை விட்டுட்டு போனார். அதெல்லாம் ஸ்டாலினுக்கு நுணுக்கமாக தெரியும். அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் இந்த பறையர் தேவேந்திர குல வேளாளர் வந்து அடுத்த கட்ட அதிகாரம் நமக்கு வேணுங்கிறதுல அவங்க பெரிய அளவு சேஞ்ச் ஆயிட்டாங்கன்னா அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. ஆயிடுவாங்க நான் சொல்ல வரல, சான்ஸ் எடுக்க முடியாது. சீமான் அதை குறி வச்சு வராரு. இன்னும் 1.25 வருஷத்துக்கு அதுக்குள்ளே தான் போவார். போராட்டம், கருத்தரங்கம் அதுதான் போவார். தமிழ் தேசியம்னு அந்த இதை தான் முன்னெடுப்பார். அது எந்த அளவுக்கு பாதிக்க ஏற்படுத்தும்ங்கிறத வந்து அசஸ் பண்ண முடியாது. ஸோ அரசியலில் சான்ஸ் எடுக்க முடியாது. பாதிப்பே ஏற்படுத்தாதியான்னு விட்டுட்டு போயிட்டாருன்னு வைங்க. ஸ்டாலின் ஏற்படுத்திட்டேன்னா நஷ்டம் அவருக்கு தானே. ஸோ கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு, RSS எதிர்ப்பு, BJP எதிர்ப்பு நமக்கு தெளிவாக வந்துடும். பறையர் தேவேந்திரர் ஓட்டு என்ன செய்யணும்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சி அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுத்து நின்று பேசுகிறாங்க. ஒன்றுமில்லாத சீமான் தானே 8.2 வந்திருக்காரு. யாரால வந்தார்? சீமானுக்கு 8.2 திமுக வேண்டாம்னா திமுக வேண்டாங்கிற மாற்றாட்டா வந்தது இல்லை. நீ தீண்டத்தகாதவன், நான் பார்க்கத்தகாதவன், நானே நிமிந்து நிற்கிறேன், நீ வா நிமிந்து நிற்போன்னு அவர் அட்டவணை பிரிசவர்கள் கூப்பிடுறதுல தானே அவருக்கு அந்த ஓட்டு வருது. 8 ஓட்டு சீமான் இன்னைக்கு எடுத்திருக்காருன்னா 4 ஓட்டு பறையர் தேவேந்திரர் ஓட்டு தானே. அப்போ யாருக்கு அரசியல் அதிகாரம் தேவையோ அவங்களுக்கு நான் தாரேன்னு சீமான் வந்து தாரேன்னு சொல்லும்போது சீமானை கை தூக்கி விட்டுட்டா சீமான் நம்மளை கை தூக்கி விடுவாருங்கிற அந்த குவிட் ப்ரோ குவிட் பேசிஸில் அந்த வாக்கு போகும்போது பெரிய அளவில் போயிட்டுன்னா ஸ்டாலினை பாதிக்குங்கிறத ஸ்டாலின் நுணுக்கமாக உணர்ந்து தான் செய்திருக்கிறாரு. வேற யாரும் மைக்ரோவா இந்த அளவுக்கு டீட்டெயிலிங் பண்ணி பேசுவாங்களான்னு எனக்கு தெரியல. நான் இதை தெளிவாகவே நான் அதை சொல்கிறேன். ஒரு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸு காஸ்ட் சென்ட்ரிக்கா ஒரு எசோட்ரிக் நாலேஜ் உள்ள எர்டைட் அனலிஸ்ட்டுங்கிற செல்ஃப் ரியலைசேஷனோட சொல்கிறேன். அதுவும் பக்காவாக தமிழக முதல்வர் இதை தெளிவாக புரிஞ்சிருக்காருங்கிறதே நான் உணர்றேன். நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தையும் இங்கே நடந்திருக்க இன்னொரு விஷயத்தையும் வந்து நான் ஒப்பிடணும்னு நினைக்கிறேன். நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு அரசியல் ஒரு காலகட்டத்தில் பிராமணர்கள்கிட்ட இருந்தது, அதுக்கு பிறகு முதலியார் நாயுடுகளுக்கு போச்சு, அதுக்கு பிறகு முக்குளத்தோர், கொங்கு வேளாள கவுண்டர், வன்னியர்களுக்கு போச்சு. இப்போ அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படிங்கிறது வந்து பட்டியல் சமூக மக்கள் கிட்ட போகிறதா தான் இருக்கணும் அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ நடந்திருக்கிற அமைச்சரவை மாற்றத்தில் தமிழ்நாடு வரலாற்றில் முதல் முறையாக பட்டியல் இனத்தை சேர்ந்த 4 பேர் வந்து ஒரே நேரத்தில் அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்காங்க. இந்த ரெண்டையும் வந்து சேர்த்து பார்க்க முடியுமா? கண்டிப்பாக சேர்த்து பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு அவேர்னஸ் வந்துட்டு இருக்கு, கம்யூனிகேஷன் புரட்சி வந்துட்டு இருக்குது. இன்னைக்கு செல்போன், யூடியூப் எல்லாம் அட்டவணை பிரிவு சகோதரர்கள் தான் தூக்கி நிறுத்துறாங்க. அப்போ அவங்க அவேர்னஸ் ஆகுறாங்க. அப்போ அவேர்னஸ் ஆகும்போது வந்து அந்த அவேர்னஸை கண்டு காணாமல் இருந்துக்கிட்டு பிரிசரா பாஸ்டா கலைஞர் மாதிரி இருந்தாருன்னா பிராமணர் புத்திசாலி, கலைஞர் கருணாநிதி முட்டாளாயிட்டாருங்கிற லெவலில் 1% வாக்கில் பிரிசனரா பாஸ்டா இருந்து கலைஞர் பொலிட்டிக்ஸ் பண்ணி தோத்தது மாதிரி ஸ்டாலின் பண்ணக்கூடியவர் அல்ல. அவருக்கு இன்னைக்கு பிராண்டிங் டீம் இருக்குது. அவங்க பெண்ணு ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்க. இன்னைக்குள்ள அப்டேஷனுக்கு வந்து ரொம்ப எளிதாக ஒரு விஷயம் ஆயிட முடியும். அந்த வகையில் என்ன நடக்குது நாட்டில்ங்கிறத ஸ்டாலின் பார்த்து தான் இது செய்கிறார். இப்போ கூட ஸ்டாலின் இந்த மந்திரி சேவை மாற்றத்திலே நாடார்கள் மத்தியில் இவர்
மனோ தங்கராஜ் கிறிஸ்டின் அதுக்குள்ள ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. அது திமுக காங்கிரஸ் வந்து அந்த 3 தொகுதியிலும் 65% 60-65 வரும், அது நத்திங். ஆனால் நாடார்கள் மத்தியில் ஓட்டு போடாத ஜாதிக்கு நல்ல லாகா கொடுத்துருக்குறான், நமக்கு ஏன் நல்ல லாகா இல்லை, நம்ம தானே அதிக ஓட்டு போடு, நீ ஏன் இதை கேட்க மாட்டாங்கன்னு எனக்கு திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடியிலேருந்து இந்து நாடார்கள் இளைஞர்கள்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க, கிறிஸ்டின் நாடாரும் பேசுகிறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் அட்ரஸ் பண்ண வேண்டிய நிலைமையில தான் அரசாங்கம் இருக்குது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எல்லா விஷயத்திலையும் இன்னைக்கு ரொம்ப அவேர்னஸ் ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தலித் அசட்டேஷன், தலித் அவேர்னஸ் இன்னைக்கு வந்து பெரிய அளவில் இருக்கு. தேவேந்திர குல வேளாளர்கள் அவங்க தனித்துவ சமுதாயமாட்டே அடையாளப்படுத்தப்பட்டு அரசியலை முன்னெடுக்கிறாங்க. இந்த 4 பேர் ஒரே நேரத்தில் அமைச்சராகிறது அப்படிங்கிறதுக்கு வந்து அதிமுக தரப்பு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. நாங்கள் இதை முன்னாடியே பண்ணிட்டோம். 2016 அமைச்சரவை அமைக்கப்பட்டப்பவே ராசிபுரம் சரோஜா, சங்கரன்கோயில் ராஜலட்சுமி, மதுரவாயில் பெஞ்சமின் 3 பேர் வந்து அமைச்சர்களாக இருந்தாங்க. தனபால் வந்து சபாநாயகராக இருந்தார். இதில் பெஞ்சமினை வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்மளால் கொண்டு வர முடியுமா? பெஞ்சமின் தலித் கிறிஸ்டின் எஸ்சி லிஸ்ட்டில் இல்லை, விடுங்க. டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டி. ஜெயலலிதா 40% வாக்கு வச்சிருந்தோம், 20% போனது இந்த தேவேந்திர குல வேளாளர் பறையர் வாக்கு ஜெயலலிதா இருந்தது, பெரும்பகுதி சீமான்ட்ட போயிட்டு. இதை நீங்க மறைச்சிக்கிட்டு அதிமுக நாங்க ஜெயலலிதா எம்ஜிஆர்னு பேசுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எடப்பாடி தலைமையை தான் அபகரிக்கும் தலைமைன்னு அட்டவணை பிரிவு சமுதாயங்கள் இது வன்னியர் கட்சியா இருக்குன்னு வெளியேறாங்க. அங்க வந்து கொங்கு மண்டலத்திலையும் வெளியேறிட்டாங்க. அதனால தான் ஜெயலலிதா எதிர்த்த அருந்ததி உள்ஒதுக்கீட்டை அருந்ததிகளை அப்பீஸ் பண்ணுங்கிறதுக்காக எடப்பாடி நான் ஆதரிச்சேன்னு அந்த அவங்களோட பாராட்டுகளையும் பெறாரு. ஓகே, அதை நான் வரவேற்கிறேன். நம்ம எல்லாத்தையும் கண்ண மூடிட்டு எதுக்கல்ல. ஸோ இந்த மாற்றத்துக்கு இடையில ஜெயலலிதா இருந்தாங்கட்டெல்லாம் இது என்ன இதுன்னு சொல்லனே தெரியல எனக்கு. டெட் லீடர் கனாட் லீட் ஏ பார்ட்டி. ஜெயலலிதாவுக்கும் அதிமுகவுக்கும் எடப்பாடிக்கும் சம்பந்தம் இல்லை. எடப்பாடிக்கு எதிராக அட்டவணை பிரிவு சமுதாயம் 3 வெளியேறாங்க. ஏன் கிருஷ்ணசாமி கூட எடப்பாடியை தூக்கி போட்டுக்கிட்டு அவரை வச்சு ஜெயிக்க முடியாதுன்னுட்டு அருந்ததியர் இடஒதுக்கீட்டில் அவர் எப்படி ஜெயலலிதா எதிர்த்ததை ஆதரிக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டணி விட்டே போயிட்டார். ஸோ இந்த கணக்கெல்லாம் அதிமுகவுக்கு நடக்காது. அப்படி நடக்கணும்னா ஜெயலலிதா உயிர் பெற்று வரணும், எடப்பாடியை வச்சு நடக்காது. அது இடைநிலை ஜாதிகள் ஆதிக்கம் அங்கே அதில் பெரிய அளவில் வந்துட்டுன்னு சொல்லி அட்டவணை பிரிவு மக்கள்லாம் அந்த கட்சியை டெசைட் பண்ணிட்டாங்க. இந்த இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீண்ட நாட்களில் இருந்த ஒரு விமர்சனமும் கூட. நீங்களே சொல்கிறீங்க, பட்டியலின ஜாதிகள்லேயே வந்து தேவேந்திர குல வேளாளர்களும் ஆதி திராவிடர்களும் வந்து அருந்ததியினர் வந்து வேறையாக தான் பார்க்குறாங்க. அந்த முன்னெடுப்பை சீமானும் பிரச்சாரமாக முன்னெடுக்கிறார் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஆதி திராவிடர் நலத்துறைக்கு ஒரு தேவேந்திர குல வேளாளர் வந்து அமைச்சராக நியமிக்கப்பட்டது தொடர்பாக ஏற்கனவே கைல்வெளி செல்வராஜ் இருந்தப்பவே அது தொடர்பான விமர்சனங்கள் வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தது. விசிக ஆதரவாளர்களாக தங்கள் அடையாளம் காட்டிக்கிறவங்க கூட அந்த விமர்சனங்கள் முன் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ ஒரு அருந்ததியினரான டாக்டர் மதிவேந்தனுக்கு வந்து அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இது மூலமாக திமுக சொல்கிற செய்தி என்ன நினைக்கிறேன்? அவங்க வந்து அருந்ததியர்களை கன்சால்டேட் பண்ணிட்டதா திமுக நினைக்கிறாங்க. சீமானோட பிரச்சாரம் அருந்ததியர்களை அனுகூல சத்துருவாட்டு அருந்ததியர்கள் மட்டுமில்லை மற்ற தெலுங்கு தாய்மொழி மக்களையும் திமுக பக்கம் கொண்டு போகும். ஸோ இஷ்யூ இதில் டெவலப் ஆகிட்டு இருக்குது. சீமான் பறையர் தேவேந்திரர்களை குறி வச்சு ஸ்டாலினையும் கலைஞரை ஒருமையிலையும் பேசும்போது நீங்கிற வார்த்தையை தான் சீமான் பேசினார். அந்த நமக்கு அது உடன்பாடு இல்லை. பட் அவர் என் மக்களுக்கு உள்ள பாதிப்பை கோபத்தில் அப்படி தான் பேசுவேன்னு அவர் சொல்லலாம். அந்த ஜெயலலிதாவை எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் இடையில படுக்க வச்சிருக்குன்னு சொல்லும்போது கூட ஆமாம் உண்மைதானேன்னு அவர் சொல்லுவார். அவரோட ஸ்டைல் அது. ஸோ இந்த தன்மைக்குள்ளே அவர் கொண்டு போகும்போது இன்னொரு சைடில் உள்ள ஒரு போலரைசேஷன் மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக தான் அருந்ததியர்கள் மக்கள் மத்தியிலையும் பிற தெலுங்கு தாய்மொழி சகோதரர்கள் மத்தியிலையும் வந்துட்டு இருக்குங்கிறதும் 100% உண்மை. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்களே வந்து 2 இடத்துல கூட்டிட்டு காட்டிட்டீங்க, மனோ தங்கராஜினுடைய நீக்கம். இது சவுத்தில் வந்து எந்த பாதிப்பை ஏற்படுத்தாது. ஏற்கனவே வந்து பாஜக ஒரு ஃபோர்ஸாக வந்து சவுத்தில் வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க நாடார் சமூக மக்கள் மத்தியில். அப்போ நாடார் சமூகத்தை சேர்ந்த ஒரு அமைச்சரை விட்டு வெளியில் எடுக்கிறது வந்து சவுத்தில் எந்த பாதிப்பை ஏற்படுத்தாதா? நாடார்கள் மத்தியில் நாடார்களுக்கு நல்ல லாகா இல்லை, ஓட்டு போடக்கூடிய நாடார்களுக்கு லாகா இல்லை, ஓட்டு போடாத ஜாதிகளுக்கு லாகாவாக கொடுக்குறாரு ஸ்டாலினுங்கிற ஒரு அதிருப்தி இருக்குது. ஸ்டாலின் கூட தான் இருக்கிறாங்க, ஸ்டாலின் ஓட்டர்ஸாக தான் பெருமளவில் நாடார்கள் இருக்கிறாங்க. பட் அந்த அதிருப்தி இருக்குது. இது மனோ தங்கராஜ் மேட்ரு வந்து அவர் இருக்கக்கூடிய மேற்கு மாவட்ட திமுகங்கிறது திமுக
காங்கிரஸ் விடுதலை கம்யூனிஸ்ட் கூட்டணினா சிபிஎம் கூட்டணினா யார் வேணாலும் ஜெயிப்பாங்க. கேமச்சந்திரன் ஜெயிப்பார், விஜயதரணி ஜெயிப்பாங்க. அது அவங்க வந்து இது நான் இன்னொருத்தோட கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா அது இந்து நாடார் கிருஷ்ண நாடார் சம்பந்தப்பட்டது. இந்து நாடார் ஐயா தாழ்லிங்க நாடார் வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரே சீஃப் மினிஸ்டரையே தன்னுடைய மக்கள் நன்மைக்காக அவங்க போலீஸை போக சொல்லியா இங்கே யார் மிஞ்சிரான்னு பார்த்துடலாம், கடலில் போய் குளிக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு தர முடியாதுன்னு சொல்ல நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர், உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸ்ன்னு சவால் விட்டவர். அதை மக்கள் தலைவர் எம்ஜிஆரே பெருந்தன்மையாட்டு முன்னாள் எம்பி எனக்கு நேரடியாக சவால் விட்டார்னு சட்டசபையில் பதிவு பண்ணி ஐயாவிட்ட உள்ள நியாயத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தார். இந்த மண்டைக்காடு கலவர விஷயங்களுக்கு பிறகு அங்கே உள்ள அரசியல் எப்படி வருதுன்னா, மேற்கு மாவட்டத்தில் இந்து நாடார்களுக்கு நாடார் அல்லாதவர்களிடம் எதிர்ப்பு, கிறிஸ்தவர்களிடம் எதிர்ப்பு, இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து விஜயதரனாலும் சரி கேமச்சந்திரன் நாயர்னாலும் சரி யாருன்னாலும் பெரிய அளவு வெற்றி பெறுவாங்க. இப்போ திமுக காங்கிரஸ் சிபிஎம்னு சொன்னால் யாரை விட்டாலும் ஜெயிக்கும். நீங்கள் அதுக்கு பதிலாக கேல்சனை போடுங்க அல்லது யாரை வேணாலும் நீங்கள் அங்கே போடுங்க, அங்கே ஜெயிக்குங்கிற லெவல் தான் அங்கே இருக்குது. ஸோ அது மனோ தங்கராஜ் நீக்கம்ங்கிறது அந்த மேற்கு மாவட்டத்தில் எந்த ஒரு பாதிப்பையும் திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணிக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதான் யதார்த்த உண்மை. பட் நாடார்களுக்கு லாகாக்கள் இல்லை, நாடார்கள் நிறைய ஓட்டு போட்டும் நல்ல லாகாக்களுக்கு இல்லைங்கிற அதிருப்தி தூத்துக்குடி திருநெல்வேலி எல்லா பகுதி நாடார்கள் மத்தியிலும் இருக்குது. தெளிவாக என்கிட்டே பேசுகிறாங்க, நீங்கள் பேசுங்க, ஓட்டு போடாதவங்களுக்கெல்லாம் நல்லா லாகா கொடுக்குறாங்க, ஓட்டு போடுற ஜாதிக்கு லாகா இல்லையான்னு அவங்க ஜாதிய ரீதியாக வேற இன்னொன்று கொண்டு வராங்க. அது சிஎம்முக்கு பல காரணங்கள் இருக்கலாம். பட் ஓட்டிங் பேட்டர்னை பெண் அவங்க ஒன்று வச்சிருக்காங்களா பார்த்தா தெரியும். நாடார் ஏரியாவில் ஓட்டு விழுந்திருக்கும், குறிப்பிட்ட அந்த ஜாதி ஏரியாவில் ஓட்டு இல்லைங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். இதோட எஃபெக்ட் கூட பிற்காலத்தில் இப்படியே அது அதிருப்தி பெருகிட்டு இருந்ததுன்னா பாதிப்பை ஏற்படுத்தலாம். பட் அதிருப்தி இருக்குங்கிறது உண்மை, அதை நான் வெளிப்படையாக பேசுகிறேன். மனோ தங்கராஜ் நீக்கம்லாம் அந்த இடம்லாம் ஒன்றும் மேட்டரே இல்லை திமுகவுக்கு. இந்த அமைச்சரவை மாற்றத்தில் பெருசாக பேசப்படாத ஒரு விஷயம் வந்து அமைச்சர் எழில்துறை ராமச்சந்திரன் அமைச்சர்களிலிருந்து நீக்கப்பட்ட ஒரு கொறடாவாக்கப்பட்டிருக்கிறது. ஒரு லோ ப்ரொஃபைல் மினிஸ்டராக தான் ஒரு மினிஸ்டர்லேயே இருந்தார். அது ஒரு அமைச்சரவையில் புதுசாக ஒரு ஆளை சேர்க்கணுன்றதுக்காகவே அவர் நீக்கினாங்களா? இருக்கலாம். ஏன்னா அந்த நம்பிக்கை அந்த எண்ணிக்கை அந்த இதுக்காக இருக்கலாம். அவரை மீண்டும் கொறடா கொடுத்து அவங்க இது பண்ணியிருக்கிறாப்புல. படகா சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு இந்த இதிலே பெரிய அளவில் பேசப்பட்ட விஷயம் வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய விஷயம்தான். 2006 ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2009 மக்களவைத் தேர்தலுக்கு பிறகு ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டார். அதே மாதிரி 2024 பிறகு உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டிருக்கார். 2006 அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு முதல் 3 வருஷம் வந்து திமுக அரசு மேலே பெரிய அதிருப்தி இருந்த மாதிரி தெரியல. 2009 மக்களவைத் தேர்தலுமே அவங்களுக்கு வெற்றி தான், அவங்க தான் வந்து முதல் கூட்டணியாக வந்திருந்தாங்க. ஆனால் அந்த அடுத்த 2 வருஷம் அப்படிங்கிறது வந்து திமுகவுக்கு பெரிய அளவிலான அதிருப்திகளை சம்பாதிச்சு கொடுத்து 2011 தேர்தலையும் வந்து எதிரொலிச்சது. உதயநிதி ஸ்டாலினுடைய இந்த எலிவேஷன் வந்து கட்சிக்கு என்ன மாதிரியான விளைவுகளை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு விளைவும் கொடுக்காதுங்க. ஸ்டாலின் இஸ் காலிங் த ஷாட்ஸ், ஹி அலோன் கேன் டூ அண்ட் அன்டூ திங்ஸ். ஸ்டாலினை மையமாக வச்சு தான் இங்கே வாக்கு. கலைஞர்களோட எதிர்ப்பு ஸ்டாலினுக்கு இல்லை. ஆல்மோஸ்ட் இந்த கட்சி ஸ்டாலினுக்கு சிங்கிள் பர்சன் பார்ட்டி ஆயிட்டு. இசைவேளாளர் கம்யூனிட்டிக்கெல்லாம் ஓட்டிங் பேட்டர்ல எதிர்ப்புங்கிறது கிடையாது. வன்னியருக்கு இருக்கு, பட் இசைவேளாளருக்கு இல்லை. ஸோ இந்த வகையில் உதயநிதி ஸ்டாலின் வந்து ஸ்டாலினுக்கு நிழலாட்டு, டெலிகேட்டட் பவராட்டு, பிரச்சார பலம், ஒரு சினிமா கலைஞர், இந்த வகையில் திமுகவுக்கு ஒரு ப்ளஸ் தான். மற்றபடி ஆளினால் அங்கே ஸ்டாலின் தான். ஸ்டாலினை மையமாக வச்சு தான் அரசியல். இங்கே அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, ஸ்டாலின் வர்சஸ் என்டிஏ அண்ணாமலை, ஓபிஎஸ் எல்லாரும் இருக்கிறாங்க. ஸ்டாலின் வர்சஸ் சீமான், இதுதான் அரசியல். இதை தாண்டி உதயநிதியை மையமாக வச்செல்லாம் இல்லை. உதயநிதி மக்களுக்கு துணைன்னு ஸ்டாலின் சொல்கிறாரு. திமுகவுக்கு அவர் துணை தான், ப்ளஸ் தான், அதுக்குள்ளே நான் வரல. பட் இங்கே உருவம் ஃபேஸு எல்லாமே ஸ்டாலின் தான். அது தெரியாமல், அடிப்படையே தெரியாமல் கற்பனை அரசியல் பலரும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை, இப்போ ஸ்டாலின் வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக இருக்கார். ஆனால் உதயநிதி ஸ்டாலினுக்கு ஒரு எல்லா எலிவேஷனுமே ரொம்ப சீக்கிரமாக கொடுக்கப்படுது. இப்போ தான் முதல் முறை எம்எல்ஏவாக இருக்கிறார், அதிலே வந்து அமைச்சர் ஆகிட்டார், துணை முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படிங்கிறது. ஏற்கனவே இந்த வாரிசு அரசியல் விமர்சனத்தை திமுக மேலே அதிகமாகி, ஏன்னா திமுக மேலே ஒரு ஆன்டி நரேஷனை செட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான டைம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான டைம் போதும். ஒரு திமுக கார் ஒருத்தர் பேசிட்டு போதே சொன்னார், 1 மாதம் போதுங்க எங்கள் கட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சாரத்தை இங்கே முன்னெடுக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து திமுக தரப்பு இதை எப்படி அணுகணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது அவங்க 99 5% தான் திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும், ஜெயலலிதா தலைமையில் அதிமுக வித்தியாசம். ஐயா மூப்பனார், ராமதாஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கிராண்ட் அலையன்ஸ் வச்சு பாஜக கூட்டணியில் இருந்தால கிறிஸ்டின் முஸ்லீம் கன்சால்டேஷனில் அதிமுக அணி ஜெயித்தாங்க.
2011 ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்கு வரும்போது 2009 ஒரு 5% தான் அன்னைக்கும் வித்தியாசம். ஜெயலலிதா அம்மையார் ஒரு 10-12 சீட்டெல்லாம் ஜெயித்திருந்தாங்க. அப்போ 10% வாக்கெடுத்த கேப்டன் விஜயகாந்த் டிசைடிங் ஃபேக்டர், அவரை சேர்த்துக்கிட்டு தோக்கடிச்சாங்க. கலைஞர் பொருந்தா கூட்டணி வச்சு விழுந்தார். அப்பவும் 40% ஓட்டுக்கிட்டு அவர் எடுத்துட்டார். இன்னைக்கு வந்து திமுகவுக்கும் 2வது இருக்கக்கூடிய அதிமுக அணிக்குள்ள வித்தியாசம் 24. இப்போ என்டிஏ 2வது இடம் வந்து அதிமுக 3வது தள்ளுதா இல்லையான்னு தான் பார்க்கணும். இதை ஒத்துக்கிட்டதுக்கு யாருக்கும் மனசு இல்லை. என்னத்தையும் பேசிக்கிட்டு இருக்கணும், தரவிலே இல்லாம இஷ்டம் போல பேசிக்கிட்டு இருக்கணும். இந்த கூட்டங்கள்லாம் ஈரோடு கிழக்கில் என்ன பேசிச்சு, 2024 மக்களவை தேர்தலில் என்ன பேசிச்சு, இவங்க இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க. ரியாலிட்டியை தாண்டி தான் பேசிட்டு இருப்பாங்க. கடந்த காலத்தின் கைதிகளாட்டு இன்னைக்கு ஸ்டாலின் தலைமைக்கு இணையானவரே கிடையாது எடப்பாடி பழனிசாமிங்கிறதையும் புரியாம பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அது களம் வேற, இது களம் வேற. ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. அன்னைக்குள்ள திமுகவில் கலைஞர்கிட்ட கேள்வி கேட்க 1000 பேர் இருந்தாப்புல. ஆசை தம்பி, வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம் ஆறுமுகம், செஞ்சி ராமச்சந்திரன், கோசிமணி கேட்க மாட்டாரு. கலைஞருக்கு ஆளு, கேட்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தாலும் அவர் கலைஞருக்கு ஆளு. இப்படி 1000 பேர் அன்னைக்கு இருந்தாங்க. இன்னைக்கு ஸ்டாலினை கேட்கறதுக்கு கட்சிக்குள்ளே யாரும் இல்லை, கூட்டணியும் பலமா இருக்கிறாரு. ஸோ அந்த இதெல்லாம் கம்பேரிட்டிவே கிடையாது. பட் திமுக காரங்க அடிப்படையில் மன வலிமை இல்லாம ஒரு கோழைத்தனமாக தான் இருப்பாங்க. கலைஞரே அந்த மாதிரி அவங்கள வளர்த்து வச்சதுனால அவங்க அச்சத்திலையும் பதட்டத்திலும் தான் இருப்பாங்க. உண்மை நம்ம அப்படி இல்லை. திமுக தோக்கடிக்கணும்னா 1 to 1 கொண்டு வந்து 23 அதிமுக அணி, 18 என்டிஏ, சீமான் 8, இதெல்லாம் சேர்ந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்தாதான். அதுவும் எடப்பாடியை சிஎம்மா சொன்னா தேராது. காஸ்ட் நியூட்ரல் இசைவாளர் ஸ்டாலின் வர்சஸ் காஸ்டிஸ்ட் எடப்பாடி பழனிசாமின்னா மக்கள் மத்தியில் நிற்காது. யாரையும் சிஎம்மா சொல்லாம ஒரு 1 to 1 கொண்டு வந்தாதான் ஸ்டாலினை தோற்கடிக்க முடியும். தோற்கடிக்கப்பட முடியாதவர் அல்ல ஸ்டாலின். அதற்கு இந்த வீகம் வச்சு தான் பண்ண முடியும். மற்றவங்க சொல்றதெல்லாம் பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலையும் வன்மத்திலையும் தொடர் வெற்றியில் ஸ்டாலின் இருக்கிற ஆதங்கத்திலும் சொல்றது. அது யதார்த்தத்துக்கு மாறானது. இவங்க இந்த மாதிரி தான் பேசிட்டே இருப்பாங்க. அதுல வந்து மக்கள் மத்தியில் அதுக்கு எந்த டிராக்ஷனும் கிடையாது. நான் சொல்றது 3 பலமான அணியும் ஒன்று சேர்ந்தா ஒரு அணியா அனுக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினை தோற்கடிக்க முடியுங்கிறதுல எனக்கு அதுல மாறுபட்ட கருத்து இல்லை. ஒரு மக்களவை தேர்தலுக்கும் சட்டப்பேரவை தேர்தலுக்குமான வித்தியாசம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்களே சொல்லியிருக்கீங்க 2019க்கும் 2021க்கும் எடப்பாடி பழனிசாமி கிடைச்ச வாக்குகளுடைய வித்தியாசத்தை. ஸோ அப்படியான ஒரு ஃபேக்டர் வந்து 2024க்கும் 26க்கும் பொருந்தாதா? பொருந்தாது. ஏன்னா அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வாக்கு கிடைக்கிறது காரணம் ஓபிஎஸ் இருந்தார். ஓபிஎஸ் பிளவால் 13% வாக்குகள் காலி ஆயிட்டு, 33-20 ஆயிட்டு. நான் அதே சொன்னேன், தோத்த கட்சியில் பிளவுன்னா காலி ஆகும்னு சொன்னேன். நாடார் பெல்ட்டில் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. இங்கேருந்து 5% குறைஞ்சி கீழே போகலாம், அல்லது மேக்சிமம் 5% குறைஞ்சி மேலே போகலாம். மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எடுத்தாலும் கூட 5% தான் மேலே போகும். பாராளுமன்றம் அசம்பிளி டிஃபரன்ஸில் 5% மேலே போகும். நார்வேலில் என்ன 9% வரும், திருநெல்வேலியில் என்ன 13% வரும், தூத்துக்குடியில் என்ன 15% வரும். ஜெயிக்க முடியுமா? முடியாது. முக்குளத்தோர் பெல்ட் எடுத்துடுங்க, ராமநாதபுரம் 9%, அசம்பிளின்னா என்ன 14,000மா? தேனி என்ன 13%, அசம்பிளி என்ன 18,000மா? மதுரை என்ன 3வது, அசம்பிளி என்ன 2வது வந்துருமா? அப்போ பாஜகவும் 2வது வருவன்னு இந்த இதுக்குள்ள நிற்பாங்களே. சரிங்க, மோடி சீமான சிஎம் கேண்டிடேட்டா சொல்லிடுறாரு, 8% வச்சிருக்கிறாரு. இந்துக்கள் ஓட்டை தான் சீமான் வச்சிருக்கிறாரு. 18-8 26,000. அப்போ எடப்பாடிக்கு 23 என்ன ஆகும்? தேமுதிக அவங்க கூட நிற்பாங்களா? கிருஷ்ணசாமி வெளியேறிட்டார, திமுக அணி இன்டாக்டா இருக்குதே. திருமாவளவன் ஸ்டாலின் அணியை விட்டு வெளியே போனா சைனட் சாப்பிட்ட மாதிரின்னு மீண்டும் அங்க போய் ஒட்டிக்கிட்டார. இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. பாராளுமன்றம் வேற, அசம்பிளி வேற தான். ஆனா என்ன பெரிய டிஃபரன்ஸ் ரெண்டு கடையில இருக்குது? 5% தானே டிஃபரன்ஸ் இருக்கு. திமுகவுக்கும் அதிமுக அணிக்கும் திமுக அணிக்கும் 24% டிஃபரன்ஸ் இருக்கு. அது சில ஏரியாவுக்குள்ள அதிமுக அணி ரொம்ப மோசமாலாம் இருக்குது. ஒரே ஒரு சான்ஸ் மட்டும்தான் அதிமுகவுக்கு இருக்குது. டாக்டர் ஐயா வந்து கூட்டணி போனா ஒரு 30 சீட்டு அந்த அணி அதிமுக பாமக அணி வடக்க ஜெயிக்கலாம். அப்போ கூட 24 எம்எல்ஏ அச்சீவ் பண்ணி அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி வருவாரா மாட்டாருங்கிறது கேள்விக்குறி. கண்டிப்பா ரெப்யூட்டட் அனலிஸ்ட் யாராவது இந்த விஷயத்துல மாறுபட்ட கருத்து சொல்லுவாங்கன்னா உட்கார வைங்க, நான் உங்களுக்கு என்லைட்டன் பண்றேன். தெளிவா 99க்கும் 99 to 2001க்கும்
24 டு 26க்கு என்ன டிஃபரன்ஸு, 2009 டு 2011க்கும் 24 டு 26க்கு என்ன டிஃபரன்ஸுங்கிற நான் தெளிவாக விலைக்கு கொடுக்க தயாராக இருக்கிறேன். அவங்க ஓரளவு ரேஷ்னல் திங்கிங் உள்ளவங்கன்னா என்னோட விளக்கத்தை தெளிவாக கேட்டுக்குவாங்க. இதில் இந்த துணை முதலமைச்சர் பதவியாக்க ஒரு கடைசி கேள்வி. 2009 ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கப்பட்டப்போ அமைச்சரவை புரோட்டோகாலில் முதலமைச்சருக்கு அடுத்த இடத்துல அவர் தான் இருந்தார். ஆனால் இந்த இதில் வந்து துரைமுருகன் தான் இன்னும் 2வது இடத்துல இருக்கார், துணை முதலமைச்சர் 3வது இடத்துல இருக்கார். இல்லை பேராசிரியர் தான் 2வது இடத்துல இருந்தார். ஓகே, அதே மாதிரி பேராசிரியர் கொடுத்த அந்த மரியாதை ஸ்டாலின் வந்து துரைமுருகனும் கொடுத்துருக்காரு. பேராசிரியர் கலைஞர் கொடுத்த அந்த மரியாதையை துரைமுருகனுக்கு ஸ்டாலின் கொடுத்துருக்காரு. துரைமுருகன் மேலே எனக்கு மாறுபட்ட கருத்து உண்டு. பீட்டர் கிருத்திகா துரைமுருகன் தான் ஒருக்கா வந்து பேச்சுவார்த்தை குழுவுக்கு போயிருந்தோம். இவர் பொன்முடி, ஆற்காட்டு வீரசாமி, துரைமுருகன்லாம் இருந்தாப்புல. பாமக சார்பாக நான் என்ன தான் பேச சொன்னார். டாக்டர் ஜி.கே. மணி, பூத்தா இளங்கோலாம் இருந்தார். உடனே அங்கே ஏற்கனவே கலைஞரும் டாக்டரும் சீட்டை முடிவு பண்ணிட்டாப்புல. பேச்சுவார்த்தை வந்து இவர் வந்து ரொம்ப பெரிய மதப்பில் எல்லாத்திட்டையும் இருப்பார்ல, அதே மதப்பில் இருந்து என்கிட்டே வந்தார். உடனே சொன்னார், கொல்லம் வலையில் ஊசி விற்காதான்னாரு. ஆனால் அவனை கை நீட்டி கொல்லம் வலையில தாங்க நாங்கள் ஊசி விற்போன்னேன். அரண்டுட்டாரு. அப்புறம் ஆற்காட்டாருக்கும் பொன்முடிக்கும் ஏக சந்தோஷம். எல்லாத்தையும் கிண்டல் அடிக்கக்கூடிய ஒருத்தன் இவனை வந்து நேருக்கு நேர் முகத்தை போட்டு தாக்கிட்டான்னு இவங்களுக்கு ரொம்ப பதட்டம். யாருக்கு? இவர் நம்ம ஜி.கே. மணி அண்ணனுக்கும் பூத்தா இளங்கனுக்கும். அவங்க துண்டு சீட்டு கொடுத்து மந்திரிகிட்ட லாபம் அடைவாங்க, அவங்களுக்கு பதட்டம் இருக்கும். எனக்கு என்னையா பதட்டம் அடித்தேன். அதே மாதிரி இப்பவும் துரைமுருகனை நான் பல இதில் நெத்தி அடியாக பதில் சொல்ல முடியாத அளவுக்கு அடித்து இறுக்கியிருக்கேன் கருத்தையல்ல. ஆனால் ஸ்டாலின் வந்து அன்பழகனுக்கு கொடுத்த அந்த மரியாதையை துரைமுருகன் கொடுத்துருக்காருன்னா சீனியாரிட்டி படி அந்த மரியாதைக்கு உரியவர் தான் துரைமுருகனுங்கிறதை நான் ஏற்றுக்கிறேன். நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin.